வில்லிபுத்தூர் ஆண்டாள் பிள்ளைத்தமிழ் அடியார்களை வணங்குதல் உடையவரின் ஆசிரியர்கள் ஐவர். பருமாமணி கிரீடச்சோதி ஆதிபரபிரம வாழ்வு தழைவான் பாரில் ஓர் ஐவராம் அவருள் நம்பிகள் மூவர் பாதார விந்த மலரை கருமா முதிர்குலம் தவழ் சோலை மலை நின்ற கண்ணனை வணங்கி வீழும் கங்குலில் கைவிளக்கு ஏந்தியே முன் சென்று கருணையை காட்டு முதன்மை திருமாலை ஆண்டான் எனும் பரம தேசிகன் திருவடி போதை வாழ்வு ஆர் திருவரங்கத்து அறையார் சரணாம் புயத்தை என் சென்னியில் சூடினேன் தே மறுமாலை சூடிக் கொடுத்த பெண் அரசிதனை வண்டமிழ் புலவர் புகழும் மல்லி நாட்டினுள் வில்லி புத்தூர் மடந்தையை வழுத்தும் என் கவி தழையவே. பொருளுரை. பருத்த சிறந்த மணிகள் பதித்த பொன்முடி ஒளியுடைய ஆதி பரம்பொருளை அடையும் வாழ்வு தழைவதற்காக உலகில் தோன்றியவர் ஐவர். இவர்கள் ஐவரும் இராமானுசர்க்கு ஆசிரியர்கள். அவர்களுள் நம்பி என பெயர் பெற்றவர் மூவர். திருக்கோட்டியூர் நம்பி, பெரிய நம்பி, பெரிய திருமலை நம்பி எனப்படுவர். நான்காமவர் திருமலை ஆண்டான். அவர் கரிய பெரிய முகில் கூட்டம் தவழ்கின்ற மலர்காவினையுடைய சோலைமலையில் நின்ற கண்ணன். எம்பெருமானை வணங்கி தவறி விழுவதற்கு ஏதுவான இருளிலே கைவிளக்கு ஏந்தி முன் சென்று வழிகாட்டித் தம் கருணையை விளக்கும் முதன்மை பெற்றவர். அவர் பரம தேசிகன் எனும் புகழ் பெற்றவர். அவர் திருவடி மலர்களையும் வைணவ வாழ்வு நிரம்பிய திருவரங்கத்து அரையர் ஐந்தாமவர். இவர்கள் அனைவரின் அடித்தாமரையை சூடிக்கொண்டு என் பிள்ளைத்தமிழ் கவி தழையும் பொருட்டு தேனும் மணமும் கொண்ட மாலையை கூந்தலில் சூடி இறைவனுக்கு கொடுத்த பெண் அரசியும் வளவிய தமிழ் புலவர்கள் புகழும் மல்லி நாட்டினுள் அடங்கிய வில்லிபுத்தூர் மடந்தையும் ஆகிய ஆண்டாள் நாச்சியாரை வாழ்த்துகின்றேன்.